நன்றி ஏசப்பா. இந்த அருமையான நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உங்கள் சமூகத்துக்கு வருகிறோம். இந்த நாளிலே நாங்கள் குடும்பமாய் சேர்ந்து வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தை தியானிக்கிற பொழுது தேவன் எங்களுடைய அப்பா எங்களுக்கு வெளிப்பாடுகளை தந்து இந்த வார்த்தையின் வெளிச்சத்தை நாங்கள் காண செய்யுங்க. கடைசி நாட்களிலே தகப்பனே, பரிசுத்தவான்களுக்கும் இந்த உலகத்துக்கும் சம்பவிக்க போவது என்ன என்பதை தேவன் இதில் எங்களுக்கு காண்பித்திருக்கிறீங்க. இதை கேட்டு அறிந்து இருதயத்தில் விசுவாசிக்க வரப்போகிற நல்ல பலன்களை காண தகப்பனே, இப்பொழுதிருந்தே நாங்கள் வெளிப்போடும் பிரயாசத்தோடும் விசுவாசத்தில் நினைத்திருக்க தேவன் கிருபை பாராட்டும்படியாய் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம், அதிலிருந்து இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். இந்த அதிகாரத்தை குறித்த ஒரு முன்னோட்டமாக இதை சொல்கிறதா இருந்தால், இதில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, நேற்று வரைக்கும் நம்ம இந்த மிருகம்னா என்ன, மிருகத்தினுடைய முத்திரை அப்படிங்கிறது என்னங்கிறத பார்த்தோம். 666 அந்த மிருகத்தையும் வணங்கினவங்க, மிருகத்தினுடைய முத்திரையை தரித்து கொண்டவங்க, அவங்க அக்கினியும் கந்தகமுமான கடலில் வாதிக்கப்படுவாங்க என்கிற காரியங்களை முன்பே பார்த்துருக்குறோம். இப்போ இந்த அதிகாரத்தில் தான் அதை பற்றின விஷயங்கள் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லை, கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு என்ன சம்பவிக்கும், நம்ம அந்த நேரத்தில் எங்கே இருப்போம் அப்படிங்கிறத இந்த அதிகாரத்தில் பார்க்குறோம். அதே மாதிரி இந்த உலகத்துக்கு வரக்கூடிய முடிவும் இந்த அதிகாரத்தில் இதில் சொல்லப்படுது. இதை நம்ம தியானிப்போம் சேர்ந்து. பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டி ஆனவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். இன்றைக்கி நம்ம ஒரு சில வார்த்தைகளுடைய விளக்கத்தையும் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ சீயோன் மலைன்னு போட்டிருக்கு இல்லைங்களா? அப்போ சீயோன் நிலையில் ஆட்டுக்குட்டியானவர் நிற்கிறாருன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத புரிந்து கொள்வதற்கு சங்கீதம் 2:6 நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். இப்போ இங்கே சீயோன் பர்வதத்தில் இயேசு ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி வைக்கப்பட்டார் என்பதை முன்னோட்டமாய் தேவன் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி ஏசாயா 2:2 கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும், எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தருடைய பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். பார்த்தீங்களா? கடைசி நாட்களில் சம்பவிக்க போகிறத வெளிப்படுத்தல் 14 தேவன் யோவானுக்கு காண்பித்தார். அதை ஏசாயா தீர்க்கதரிசிக்கும் காண்பித்திருக்கிறார். ஏன்னா அவரும் கடைசி நாட்கள் என்று குறிப்பிட்டு கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டுன்னு எழுதுகிறாரு. இங்கே வெளிப்படுத்தலையும் சீயோன் பர்வதம்னு பார்க்குறோம். அப்போது இந்த 2 இடத்துலையும் சீயோன் என்பதை வருதை பார்க்குறோம். அதே மாதிரி எபிரேயர்லேயும் ஒரு 12ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்குது. நீங்களோ சீயோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமிற்கும் 1000 தேவதூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பெயரெழுதியிருக்கிற முதற்பேரவர்களின் சங்ககமாகிய சபையிடத்திற்கும் யாவருக்கும் நீதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசுவதை பார்க்கிலும் நன்மையானதை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். அப்போது நம்மளுடைய டெஸ்டினி என்னவென்று சொன்னால், இந்த சீயோன் பர்வதத்தில் ஆண்டவராகிய இயேசப்பா அங்கே கடைசி நாட்களில் அங்கே வருகிறார். அங்கே நாம் அவரோடு கூட இருப்போம். அப்போது இது ஒரு ஃபிசிக்கல் லொக்கேஷன் அப்படி என்று எடுத்துக்கொள்ள முடியாது. சீயோன் மலைன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு மலை போல் அப்படின்னு சொல்லி இல்லை. இது என்ன ஒரு ஸ்பிரிச்சுவல் மலையாக இங்கே காணப்படுகிறது. அதே மாதிரி ஆலயமும் ஸ்பிரிச்சுவலாக தான் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல, ஆவிக்குரிய இடத்துல, தேவன் ஆவியாக இருக்கிறார் இல்லைங்களா? அப்போ அந்த மாதிரியான ஒரு இடத்துல நம்முடைய ஆவி தேவனோடு கூட அங்கே சேர்ந்து நிற்கிறது. ஏன்னா இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற எண்ணிக்கை பாருங்கள், 144,000 பேர் நிற்கிறாங்க. அவங்க யார் யார் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பார்க்குறோம்,
வெளிப்படுத்தல் 7:4 வந்து கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த எண்ணிக்கை 1,44,000 எப்படி வருதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் 12,000 பேர் தெரிந்து கொள்ளப்படுறாங்க. ஆகையினால 12 கோத்திரம் அல்லது அதனால் இந்த எண்ணிக்கை வருதுன்னு பார்க்குறோம். அதுவே இன்னொரு விளக்கம் என்னென்னா, இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்கள் ஒரு 12 குறிக்குது, அப்போஸ்தலர்கள் ஒரு 12 குறிக்குது, அப்புறம் அதை ஆயிரங்கள்னால நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த எண்ணிக்கை வருகிறது. அப்போது இதனுடைய விளக்கம் என்னென்னா, தேவனுடைய தேவனுடைய பிள்ளைகளாக முதல்ல தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இஸ்ரவேலர்கள். அதற்கு பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனு உருவமாய் வந்த பொழுது நம்ம அப்போஸ்தலர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார். அவங்க சொல்லி விசுவாசித்து கேட்டு வந்த எண்ணிக்கை, அவங்க தான் இதில் எண்ணிக்கையில் குறிக்கப்பட்டிருக்கிறவங்க என்று. அப்போது இதில் வந்து எக்ஸாக்டாக அந்த நம்பருன்னு நம்ம கணக்கு பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அந்த நம்பர் இது கம்மியாக இருக்குது, இவ்வளோ பேர் தானா அப்படின்ற மாதிரி நமக்கு தோன்றுகிறது. நான் என்ன புரிந்து கொள்கிறேன்னா, இது ஒரு ஆவிக்குரிய ஒரு எண்ணிக்கையாக இருக்குது, இதிலே நாம் பங்கு கொள்ளுவோம் என்று அறிந்து கொள்கிறோம். இவங்க யார் அப்படிங்கிறத குறித்து கீழே விளக்கம் வருது. இவங்க தான் தேவனுக்கு முதல் பலனாக தெரிந்து கொள்ளப்பட்டவங்க என்று சொல்லி போட்டிருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ வாசிப்பம் தொடர்ந்து. அல்லாமலும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடி முழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்காரர் தங்கள் சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசையைப் போல இருந்தது. அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புதுப்பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டு கொள்ளப்பட்ட 1,44,000 பேரை அல்லாமல் ஒருவரும் கற்றுக்கொள்ள கூடாதிருந்தது. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதல் பலனாய் மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். அப்போது இந்த 1,44,000 பேர் யாருன்னா, தே ஆர் த ரெமனன்ட்டு. இவங்க தங்களை கரைப்படுத்தி கொள்ளாதவர்கள், ஸ்திரீகளால் கரைப்படுத்தி கொள்ளாதவர்கள், கற்புள்ளவர்கள். 2 வார்த்தையை கவனிங்க. 2 ஒன்றும் இல்லை, 2க்கும் வெவ்வேறு காரியங்கள் இருக்குது. அதே மாதிரி ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவ உண்மையாக பின்பற்றினவங்க, அவரை ஃபாலோ பண்ணி நடந்தவங்க. அப்புறம் இவங்க மனுஷங்கள்லேருந்து ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸாக தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. அப்படின்னா இவங்களுக்கு பிறகும் அநேகர் தெரிந்து கொள்ளப்படுறாங்க, ஆனால் இவங்க தான் ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க இஸ்ரவேலர்களின் கோத்திரம், அதிலிருந்து ஒரு 12 அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், இவங்க எல்லாம் ஒரு எண்ணிக்கை, இவங்க முதல் பலன். அதற்கு பிறகு இவங்க சுவிசேஷம் சொல்லி ரட்சிக்கப்பட்டு வர்றவங்களும் பின்னாடி வர்றாங்க. இவங்க இந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவல்ஸுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விஷயம் என்னென்னா, இவங்க என்ன செய்கிறாங்களாம், இந்த பாருங்கள், ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள்ங்கிறதுக்கான விளக்கம் 1 கொரிந்தியர் 6 இருக்கிறது. இவங்க தன்னுடைய சரீரத்தை வேசியின் அவயமாக, இது சொல்லுது 16ஆம் வசனம், வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவரோட ஒரே சரீரமாக இருக்கிறான் என்று அறியீர்களா? இருவரும். அப்போ இதில் என்னென்னா, they have not defiled themselves with immoral women nor any kind of sexual immorality அவங்கக்கிட்ட கிடையாது. அதே மாதிரி கற்புள்ளவர்களாகவும் இவங்க இருந்திருக்கிறாங்க என்று. அதுக்கு என்ன வசனம்? 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி. அப்போது 2லேயும் அந்த கற்பும் பியூரிட்டியும் குறித்து இந்த வார்த்தை வருவதை பார்க்குறோம். இவங்க இவ்வாறு தங்களை காத்து கொண்டவர்கள். அப்போ இது நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்குது. Men have to be maintaining their sanctity and sanctification. It's also applicable to both men and female, 2 பேருக்குமே கொடுக்கப்பட்டிருக்குது என்பதை. அடுத்து ஆட்டுக்குட்டியானவரை ஃபெய்த்ஃபுல்லாக ஃபாலோ பண்ண ரெமனன்ஸ் இவங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். அடுத்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம பார்க்குறோம். அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறாரு. இந்த ரெமனன்ட் வந்து என்ன செய்கிறாங்க? அவருக்கு முன்பாக விழுந்து அந்த புது பாட்டை பாடுகிறாங்க. இந்த பாட்டை அவங்க மட்டும்தான் கற்றுக்கொள்ள முடியுதுன்னு என்ன அர்த்தம்? இந்த ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸாக இருக்கிறவங்களால மட்டும்தான் இந்த சங்கீதத்தை கற்றுக்கொள்ள முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த சுரமண்டலக்காரர் ஒரு சுரமண்டலத்திலேருந்து ஒரு ஓசை வாசிக்கிறது போல் கேட்குறாங்க.
அதை யாரால் கற்றுக்கொள்ள முடியுதா? இந்த எண்ணிக்கையில் 1,44,000 பேரால் மட்டும்தான் அதை கேட்டு கற்றுக்கொள்ள முடிந்தது, மற்றவர்களால் கற்றுக்கொள்ள முடியல. அப்போ இவங்களுக்குள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டியை தான் அதில் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி தேவனுடைய சத்தம் பெருவெள்ள இளைச்சல் போலவும் பலத்த இடி முழக்கம் போலவும் இருந்தது. மறுரூப மலையில் தேவனுடைய சத்தத்தை ஒரு இடி முழக்கத்தை போல கேட்டாங்க என்பதையும் நம்ம இதில் நினைவு கூறுகிறோம். சரி, இப்போது அடுத்த வசனத்துக்கு போவோம். முக்கியமான ஒன்று, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு இருக்க வேண்டிய பண்பு என்ன? 5ஆம் வசனம், அவர்களுடைய வாயில் கபடம் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாக இருக்கிறார்கள். பார்த்தீங்களா, அந்த கபடு என்கிற ஒரு வார்த்தை அந்த கடைசி நாளில் தெரிந்து கொள்ளப்பட்ட ரெமனன்ஸுக்கு அப்ளிகபிளாக கொடுக்கப்படுது. ஏன்னா அந்த கபடு அவங்க வாயில் இல்லை. என்ன சொல்லுது? சங்கீதம் 32:13 சொல்லுது, உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனத்திற்கும் விலக்கி காத்துக்கொள். அப்போது கபடு எனது நாவில் இருந்துச்சுன்னா நான் கெட்டு போவேன். ஆக அந்த வசனத்திலிருந்து, கபட்டான வார்த்தைகளிலிருந்து நான் என்னை காத்துக்கொள்ள வேண்டும். அப்போது கபடுங்கிறது என்ன? உள்ள ஒன்றை வைத்து வெளியில் ஒன்றை பேசுவது, ஒரு பொய் சொல்லக்கூடிய ஒரு நாவு. இதுதான் இந்த கபடு என்பது. டிசீட்ஃபுல் டங் அப்படிங்கிறது மற்றவர்களை கவிழ்க்கும் விதமாக மாற்றி பேசுவது, உள்ள ஒன்றை வைத்து வெளியில் பேசுவது, அந்த மாதிரியான ஒரு இது. அதே மாதிரி ப்ராவர்ப்ஸ் இல்லை என்ன பார்க்குறோம்? 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். நீதிமொழிகள் சொல்லுது, கர்த்தருக்கு 6 காரியங்களை வெறுக்கிறாரு. 7 அருவருப்பானவைகள் அவையாவன: மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றவர்களே இரத்தம் சிந்தும் கை, துர்வசனை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகியவைகளே. என் மகனே, உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அப்போது கர்த்தர் அருவருக்கிற அந்த 6 காரியங்களில் 2 வந்துருச்சு பாருங்கள். ஒன்று பொய் நாவும் வந்துருச்சு. அடுத்தது என்ன? அபத்தம் பேசும் பொய் சாட்சி. அப்போ அந்த 2மே நாவை குறித்து எழும்பக்கூடிய எச்சரிக்கையாக இருக்குது. யாக்கோபுல வாசிக்கிறோம், நாவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறதுன்னு. ஏன்னா நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் அது நற்சீர் பொருந்தினதாகவும் நல்ல ஒரு இருதயத்திலிருந்து வரவில்லை என்று சொன்னால் அதை ஒரு டிசீட்ஃபுல்லாக பேசி நம்ம கேட்குறவர்களையும் கவிழ்த்து போட்டு விடுவோம். மற்றவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாததை பேசி அதன் மூலமாக நம்ம தேவையில்லாத விஷயங்களை வருவித்து கொள்வோம். ஆக நம்ம நாவு ரொம்பவும் பவர்ஃபுல்லானது. அதை இந்த மாதிரி காரியத்தை காத்துக்கணும். அப்போ இந்த பரிசுத்தவான்களுக்கு இப்படிப்பட்ட கபட்டு நாவு இல்லை. அதனால் அவங்க மாசு இல்லாதவங்களாக இருக்கிறாங்க என்பதை. சரி, பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜனக்கூட்டத்துக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாய் இருந்து மிகுந்த சத்தமிட்டு, தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். வேறொரு தூதன் பின் சென்று, பாபிலோன் மகா நகரம் விழுந்தது விழுந்தது, தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாளே என்றான். 2 அறிவிப்பு வருது. முதல்ல ஒரு தேவதூதன் சொல்கிறாரு, தேவனுக்கு பயப்படுங்க, அவரை மகிமைப்படுத்துங்க, அவர் நியாய தீர்ப்பு கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் உங்களை கைகளில் செஞ்சதை நீங்கள் தொழுது கொள்ளாதீங்க, வானத்தையும் பூமியும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்க என்று பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் சொல்கிறாரு. அது மட்டுமல்ல, சுவிசேஷமும் அறிவிக்கப்படுது. பாருங்கள், அறிவிக்கத்தக்க இந்த பாருங்கள், இங்கே ஒரு தூதன் என்ன செய்கிறாரு? சகல பாஷைக்காரருக்கும் ஜனக்கூட்டத்துக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாய் இருந்து இந்த வார்த்தையை சொல்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? ஒரு பக்கம் பூமி இயங்கி கொண்டு தான் இருக்குது. அப்போது பரிசுத்தவான்கள் தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற அதே நேரத்திலையும் பூமியில் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு தேவன் மறுபடியும் சந்தர்ப்பம் கொடுக்குறார். அப்போ ஒரு பக்கம் மிருகம் தன்னுடைய கிரியை செய்து கொண்டிருக்குது. அந்த மிருகத்தை சார்ந்து கொண்டவங்க ஒரு பக்கம், ஆனால் தேவனுக்கென்று தங்களை பரிசுத்தமாய் காத்து கொள்கிறவர்களும் இன்னொரு பக்கம் இருக்கிறாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, சுவிசேஷமும் அறிவிக்கப்பட்டு வரும்பொழுது அதை கேட்டு மனம் திரும்பி
வர்றவங்களுக்கு தேவன் சந்தர்ப்பம் கொடுக்கிறார். அதுக்கு பிறகு என்ன நடக்குது? வேறொரு தூதன் பின் சென்று அவன் சொல்லி முடித்த பின்பு இன்னொரு தூதன் வர்றாரு. அப்போது அந்த ஒரு கால அளவு நிறைவேறின பிறகு அடுத்த விஷயம் நடக்குது. இது என்னென்னா, பாபிலோன் மகாநகரம் விழுந்தது விழுந்தது, தன் வேசித்தனமான உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாளே என்றான். அப்போ இந்த பாபிலோன் விழுந்துருச்சுன்னு சொல்லி போட்டிருக்க, அது என்ன அந்த பாபிலோன்? அது யாரை குறிக்குது என்று நம்ம பார்க்கும்போது பாபிலோனை குறித்து நிறைய வசனங்கள் இருக்குது. கொஞ்சம் வார்த்தைகள் பார்ப்போம். ஏசாயா 21 சொல்லுது, ஆண்டவர் என்னை நோக்கி நீ காண்பதை தெரிவிக்கும்படி காரனை வை என்றார். அவன் ஒரு இரதத்தோடும் ஜோடு ஜோடான குதிரை வீரரோடும் ஜோடு ஜோடாக கழுதைகளின் மேலும் ஒட்டகங்கள் மேலும் ஏறி வருகிறவர்களை கண்டு மிகுந்த கவனமாய் கவனித்து கொண்டே இருந்து, ஆண்டவரே, நான் பகல் முழுவதும் என் காவலிலே நின்று இரா முழுவதும் நான் என் காவலிடத்தில் தரித்திருக்கிறேன் என்று சிங்கத்தை போல கூப்பிடுகிறான். இதோ ஒரு ஜோடு குதிரை பூண்ட ரதத்தின் மேல் ஏறி இருக்கிற ஒரு மனுஷன் வருகிறான். பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அதன் விக்கிரக தேவர்களெல்லாம் தரையோடு மோதி உடைத்தார் என்று பிரதியுத்தரம் சொல்லுகிறான். அப்போது இதே இந்த பாபிலோன் விழுந்தது விழுந்தது என்கிற இந்த வசனத்தை ஏசாயா மூலமாக தேவன் முன்பே சொல்லியிருக்கிறார். இப்போ தேவன் இங்கே சொல்கிற கான்டெக்ஸ்ட் என்னென்னா, ஒரு ஜாமக்காரனை வை என்கிறார். ஜாமக்காரன் என்பவன் விழித்திருந்து ஜெபிக்கிறவன், அவன் ஆபத்துகளை காக்கிறவன். அப்போ என்ன ஆபத்துகள் வரும்போது அவன் அறிவிக்கிறதுக்கு வைக்கப்படுறான். இப்போ ஜாமக்காரங்கிறவங்க விழித்திருந்து பகைவர்களுடைய ஏதாவது ஒன்று வருதுன்னா அவங்க முன்னக்கூட்டி போய் சொல்லுவாங்க. அது மாதிரி இருக்கிறவங்க. அது மாதிரி ஜெப வீரர்கள்லையும் ஜாமத்தில் இருந்து ஜெபிக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. அப்போது அவங்க என்ன ஒரு மெசேஜை கொண்டு வர்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு குதிரை வீரன் வர்றதை பார்க்குறாங்க. அந்த குதிரை வீரன் சொல்கிறான், பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அதன் விக்கிரக தேவர்கள் எல்லாம் தரையோடு மோதி உடைத்தார் கர்த்தர் என்று சொல்கிறார். அப்போ என்னென்னா, இந்த பாபிலோன்கிறது எதை குறிக்குது? இந்த வேர்ல்டு சிஸ்டம்ஸ், இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த பவர் பியூரோக்ரஸி என்று சொல்லக்கூடிய உலகமும் உலகத்தின் இச்சையும் அதனோடு சேர்ந்த எல்லா அக்கிரமங்களும், அந்த வேர்ல்டு ரிலீஜியன்ஸ் என்று சொல்லி விக்கிரகத்தை ஆராதிப்பது, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் வரக்கூடிய எல்லாவித அவபக்தி, இவைகளின் மொத்த கூட்டுத்தொகை தான் இந்த பாபிலோன். அதைத்தான் பாபிலோன் என்கிற ஒரு ஸ்திரீயாக தேவன் அங்கே சொல்லுகிறார். இதுதான் அந்த பழங்காலத்தில் பாபிலோன்னு ஒரு சிட்டியாகவே இருந்தது. அதை இதற்கு ஒரு முன்னோட்டமாக தேவன் அந்த பேரை தான் இதுக்கு குறிப்பிட்டிருக்கிறார். அப்போது இந்த வேர்ல்ட்லி சிஸ்டம்ஸை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஒரு அழிவு வரக்கூடிய நேரமாக இந்த கடைசி காலம் இருக்குது என்று. அப்போது என்ன நடக்குது பாருங்கள். அதுக்கு பிறகு அவர்களுக்கு பின்னே மூன்றாம் தூதன் மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்து கொண்டிருக்கிறவன் எவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்ப்பிக்கப்பட்ட அவருடைய உக்கிரமான மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான். அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்து கொள்ளுகிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. அப்போது அந்த மிருகம் என்று பார்க்குறோம். அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, சாத்தானால் எழும்பக்கூடிய ஒரு ராஜ்யம், ஒரு அந்தி கிறிஸ்து ஆளுகை செய்கிறான். அதே மாதிரி வலு சர்ப்பம் அவனுக்கு ஆளுகையை கொடுக்குது. அப்புறம் ஒரு கள்ள தீர்க்கதரிசியும் வர்றதை பார்க்குறோம். இப்போ இவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, இவங்க சாத்தான் மாதிரி பிசாசு மாதிரி காணப்பட மாட்டாங்க, மனிதர்கள் தான். மனிதர்களில் சில பேரை சாத்தான் எழுப்பி அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து அவங்கள ஒரு உயர் பதவியில் வைத்து அவங்க இந்த மாதிரி ஒரு ஃபுல் வேர்ல்டை ஒருங்கிணைக்கக்கூடியவர்களாக வரக்கூடிய காரியங்கள் நடக்குது. ஒரு முழு தேசத்தையும் ஒரு தலைவன் எழும்பி தன்னுடைய ஐடியாலஜிக்கு கீழே கொண்டு வருவதை பார்க்குறோம். இன்றைக்கி நிறைய தேசங்களில் ஒரு பக்கம் இப்போ சைனாவில் கம்யூனிசம் இருக்குது. தேசம் முழுவதையும் ஒரு மனிதன் அதனுடைய கட்டுப்பாட்டு கீழே வைத்திருக்கிறான். அதே மாதிரி ஈரானில் முன்னாடி கோமேனின்னு ஒருத்தர் இருந்திருக்கிறாரு. அவர் ஃபுல் தேசத்தையும் கண்ட்ரோலுக்குள்ளே
ஒரு மனுஷன் என்டையர் ஈரான் தேசத்தை தன்னுடைய ஆளுகைக்கு கீழே கொண்டு வந்திருக்கிறார். இப்போ நீங்கள் நிறைய பார்க்க முடியும். இந்த யுத்தம் நடந்து கொண்டு இருக்கும்போது அநேக பேர் அதை பற்றி எழுதுகிறாங்க. ஈரான் எப்படி இந்த மாதிரி ஒரு ரெஜீம்குள்ளே போச்சு, இஸ்லாமிக் ரெஜீமில் இந்த மாதிரி ஒரு கொடுங்கோலான ஒரு விஷயத்துக்குள்ளே எப்படி போச்சுன்னு எழுதுகிறாங்க. அப்படி எழுதும்போது பார்த்திங்கன்னா பெர்சிய ராஜ்யம் அது தொடர்ந்து வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த ஷா என்கிற அந்த ராஜாவை கீழே தள்ளிவிட்டு ஒரு கிளர்க்கு அவர் வந்து என்ன செய்கிறாரு, அந்த ஃபுல் கூட்டத்தையே ஜனங்களை முழுக்க தன்னை நோக்கி திருப்புறார். அவருடைய ஃபியூனரலில் வந்து நடக்கும்போது பார்த்திங்கன்னா மக்கள்லாம் அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபியூனரல் நடந்தது இல்லைங்கிறோம். அவ்வளோ பேர் வந்து அதுக்கு புலம்புறாங்க. எப்படி அந்த ஒரு மனிதன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தான், இவ்வளோ பேருடைய மனதை எப்படி அவன் மயக்கினான். அப்போ அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்பிரிச்சுவல் அந்த டெவிலுடைய பவரை நீங்கள் பார்க்கணும். எப்படி சாத்தான் வந்து ஒரு மனிதனை எழுப்பி அது மூலமாக அநேகரை வந்து இந்த மாதிரி நம்ப வைத்து அவன் செய்வாங்கிறத பார்க்க முடியும். அப்போது இதிலிருந்து நம்ம காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சத்திய வசனமாகிய தேவனுடைய வார்த்தை இன்றைக்கி நமக்கு சாட்சியிடுது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பேசி நமக்கு எது உண்மை என்பதை காண்பித்து கொடுக்காவிட்டால் நம்மளும் இதை பார்த்து என்ன செய்து விடுவோம், வேர்ல்டு சிஸ்டத்தோடு இணைந்து விடுவோம். அப்போ இந்த வேர்ல்டு சிஸ்டத்துக்குள்ளே நம்ம இணைந்து போய்விடக்கூடாது. உலகத்துக்கு ஏற்ற ஒத்த வேஷம் தரித்து விடக்கூடாது என்பதைத்தான் இது காண்பிக்குது. ஏன்னா அப்படி இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, அந்த சிஸ்டம்ஸை, அந்த கவர்மெண்ட்ஸை, அந்த இண்டிவிஜுவலை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணி ஓகே நம்மளும் அந்த முத்திரையை வாங்கிடுவோம், எதுக்கு நமக்கு பிரச்சனைன்னு சொல்லி அவங்க அந்த முத்திரையை வாங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன நடக்கும்னு சொல்லி போட்டிருக்கு பாருங்கள். அதை எவன் தரித்து கொள்ளுகிறானோ அவன் தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்தில் கலப்பில்லாமல் வார்ப்பிக்கப்பட்ட அவருடைய உக்கிரமான மது அப்படின்னு என்ன அர்த்தம், அவங்க மீது த wrath ஆஃப் காட் இஸ் கோயிங் டு பி poured out. இப்போது நம்ம ஒரு ஸ்டெப்பு பாஸ் பண்ணி த wrath ஆஃப் காட் என்பது வந்து தாங்க கொள்ள முடியாத ஒரு காரியம். ஏன்னா சாத்தானுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் தான் தேவன் நரகத்தை நியமித்து வைத்தார். அது மனிதர்களுக்கு அல்ல, மனிதர்களை தனது சாயலாக உண்டாக்கினார். ஆனால் மனிதர்களுக்கு ஒரு சுய விருப்பத்தை, ஒரு சுய சித்தத்தை செய்யக்கூடிய ஒரு சக்தியையும் அளித்திருக்கிறார். ஆகையினால தேவனுடைய அன்புக்கு கீழ்ப்படிந்து அவரை பின்பற்றுகிற ஒரு உரிமையும் மனிதர்களுக்கு கொடுக்கப்படுது. அதை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு, அவருடைய அன்பை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அவருடைய காலிங்கை பொருட்படுத்தாமல் சாத்தானுக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு இருதயத்தை ஒரு மனிதன் வைத்து கொள்ளணும்னு நினைத்தான்னா அதுவும் அவனுக்கு பாசிபிள். ரெண்டும் இருக்குது. ஆகையினால நம்ம கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி போகிறவங்களுக்கு என்ன ஆகிவிடும், தேவனுடைய கோபாக்கினையின் பாத்திரம்னா என்ன, உக்கிரமான அந்த கோபாக்கினை அவர்கள் மீது அந்த நாளில் பொழியப்படும் போது போட்டிருக்கு, அவங்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் இல்லை. அப்படின்னா அந்த நரக நெருப்பு என்பது நித்தியத்துக்கும் உள்ளது. ஒரு நாளில் வரக்கூடிய பனிஷ்மெண்ட் இல்லை, சதா காலமும் அவங்களுடைய நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கும். இதுதான் ஏசாயா 66 சொல்லப்படுது. அவர்கள் வெளியே போய் எனக்கு விரோதமாய் பாதகம் செய்த மனுஷருடைய பிரேதங்களை பார்ப்பார்கள், அவர்களுடைய பூச்சி சாகாமலும் அவர்களுடைய அக்கினி அவியாமலும் இருக்கும், அவர்கள் மாம்சமான யாவருக்கும் ஆரோசிகமாக இருப்பார்கள். அப்போ 24/7 அவங்க வாதிக்கப்பட்டு கொண்டே இருப்பாங்க நரகத்தில். அப்போ அந்த நரகம் அப்படிங்கிறது சாதாரண காரியம் இல்லை. அதை குறித்து நம்ம அறிந்து கொள்ளணும், எச்சரிக்கையாக இருக்கணும். அப்போ தேவன் அதை சொல்லியிருக்கிறாருன்னா ஏதோ சங்கேதமாக பயமுறுத்துறதுக்கு சொல்லலை, அது இருக்குது என்பதை நம்ம அறிந்து கொண்டவர்களாக இருக்கணும். ஆகையினால் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்மை விலக்கி காத்துக்கொள்ளணும். ஏன்னா இந்த சிஸ்டம்ஸ் வந்து என்ன செய்யுது, வெளியில் பார்க்குறதுக்கு நல்லது மாதிரி காணப்படுது, எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க, எல்லாரும் அதில் அட்ராக்ட் ஆகி போயிடுவாங்க. ஆனால் நம்ம அதில் நம்மை வேறு பிரித்து கொண்டவர்களாக இருக்கணும் என்று. சரி, இதுக்கு பிறகு பாருங்கள், தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான். அப்போது ஒரு பக்கம் உலகத்தை பின்பற்றி உலக இச்சைகளுக்கும் மாயைகளுக்கும் இந்த சிஸ்டம்ஸுக்கும் தங்களை ஒப்பு கொடுக்குறவங்க அவங்களுக்கு கிடைக்கிற முடிவு. ஆனால் தேவனுடைய பரிசுத்தவான்கள் வந்து எப்படி காத்து கொள்ளுகிறாங்களாம், பொறுமையினாலே காத்து கொள்ளுகிறாங்க. அப்போ இதை எப்படி அறிந்து கொள்வது, 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் 11ஆம் வசனத்தில் இந்த வார்த்தை உண்மையுள்ளது, என்னவெனில் நாம் அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம், அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால்
அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். நாம் உண்மையுள்ளாதவர்களாய் இருந்தும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார். அப்போ என்ன சொல்கிறாரு தீமோத்தேயுவில்? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட மரிக்கணும். எப்போ மரிக்கிறோம்? நம்ம அவரை விசுவாசித்து நமது பாவங்களை அறிக்கை செய்து நம்ம தன் ஜலத்தில் மூழ்கி ஞானஸ்தானம் வாங்கும்போது நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்களுக்கு மரிக்கிறோம். அதுக்கு பிறகு கிறிஸ்துவுக்குள்ளே பிழைத்திருக்கிறோம். அதுக்கு பிறகு நமக்கு பாடுகள் வருது இல்லையா? நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகும் நமக்கு பாடுகள் வருது. ஏன்? நம்ம மற்றவர்களைப் போல நியாயக்கேடாக நடந்தோம்னா பாடு வராது, பிரச்சனை வராது. ஆனால் நம்ம நீதியோடு நடக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது பாடுகள் வருது. அந்த பாடுகளை சகித்தோம் என்று சொன்னால் நாம் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அதை நம்ம பொறுமையினால் நம்ம செய்கிறோம் என்பது தான். ஏன்னா தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறாரு. அவர் என்ன செய்கிறாரு? நம்மை மறுதலிக்க மாட்டார். ஏன்னா நமக்குள்ளே அவர் இருக்கிறதுனால அவர் தம்மைத்தான் மறுதலிக்க மாட்டார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அப்போது நம்ம இயேசு கிறிஸ்துவை எப்போ மறுதலிக்கக்கூடிய சூழ்நிலை வருதுன்னு சொன்னால், நம்ம ஒரு பொலிட்டிக்கலி ஐ வாண்ட் டு பி கரெக்ட், ஐ வாண்ட் டு கோ எக்ஸிஸ்ட் வித் எ சிஸ்டம், எனக்கு ஆண்டவரும் வேணும் மற்றவங்களும் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெண்டு விதமான ஒரு ஸ்டாண்ட்ஸில் இருந்தோம்னு சொன்னால் நம்ம இந்த மாதிரி ஒரு நிலைமைக்குள்ளே போய்விடுவோம். நம்ம இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து விடுவோம். சொல்லிட்டாரு, நீ உலகத்துக்கோ தேவனுக்கோ நீ உன்னால் ஊழியம் பண்ண முடியாது, ஒன்றை வெறுத்து தான் ஒன்றை பின்பற்ற முடியும். அப்போது நம்ம தேவனை சார்ந்து கொண்டு நம்ம வேர்ல்டுக்கு இது கொடுக்காம நம்ம இருந்தோம்னு சொன்னால் அப்போ தேவன் நம்மை மீட்டுக்கொள்வார். நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க நம்ம ஆதாயம் பண்ணுவோம். ஆனால் நம்ம வேறு எதுக்காகவும் தேவனை காம்ப்ரமைஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறது தான் இதில் பார்க்குறோம். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தத்தை உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது, அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள், அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடு கூட போம், ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று. பார்த்தீங்களா? அந்த நேரத்தில் இன்னொரு சத்தம் கேட்குது. அந்த சத்தம் என்ன சொல்லுது? இதுக்கு பிறகு கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது, அவர்கள் தங்கள் இப்போது இயேசு கிறிஸ்துவினாலே தெரிந்து கொள்ளப்பட்டு அவர் வார்த்தையை விசுவசித்து அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள் என்ன செய்கிறாங்க? அதை மரித்தாலும் அவங்க பாக்கியசாலிகளாக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க கர்த்தருக்குள்ளே மரிக்கிறாங்க. அவங்களுடைய பிரயாசங்களை எல்லாம் விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள்னு அர்த்தம். விசுவாசமாகிய நற்கிரியைகளை செய்து அவங்க பிரயாசங்களை எல்லாம் முடித்து விட்டாங்க. இப்போ அவங்க செய்த நற்கிரியைகள் அவங்களோடு கூட ட்ராவல் பண்ணுது. அதை ஆவியானவரும் அங்கீகரித்து ஆம் என்று சொல்லுகிறார். அப்போது இதுவும் பரிசுத்தவான்களுக்கு வரக்கூடிய ஒரு நற்பலனை காட்டுது. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் சமாதானத்தை நதியைப் போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றைப் போலவும் அவளிடமாக பாயும்படி செய்கிறேன். அப்பொழுது நீங்கள் முலைப்பால் குடிப்பீர்கள், இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஸோ இதுவும் ஏசாயாவில் கொடுக்கப்பட்ட ஒரு வசனம். இது பரிசுத்தவான்களுக்கு கடைசி நாட்களில் என்ன சம்பவிக்கும்னு சொல்கிறதுக்கு தேவன் சொல்லியிருக்கிறார். அப்போது நம்ம இளைப்பாறுதல் பெறக்கூடிய காலம் இந்த கடைசி காலம். நம்ம பிரயாசங்களை முடித்திருப்போம், நம்ம தேவனோடு கூட ஆளுகை செய்வோம். நம்ம இப்போ இருக்கிற பாடுகளை இனி வரக்கூடிய மகிமைக்கு ஒப்பானதல்ல என்பதை பார்க்கிறோம். சரி, அதுக்கு பிறகு பாருங்கள், பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே கருக்குள்ள அறிவாளை உடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதை கண்டேன். அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவரை நோக்கி, பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறதற்கான காலம் வந்தது, ஆகையால் உம்முடைய அறிவாளை நீட்டி அறுத்துவிடும் என்று சத்தமிட்டு சொன்னான். அப்பொழுது மேகத்தின் மேல் உட்கார்ந்தவர் தமது அறிவாளை பூமியின் மேல் நீட்டினார், பூமியின் விளைவு அறுப்புண்டது. பின்பு வேறொரு தூதனும் கருக்குள்ள அறிவாளை பிடித்து கொண்டு பரலோகத்தில் உள்ள தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு வந்தான். அக்கினியின் மேல் அதிகாரமுள்ள வேறொரு தூதனும் பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வந்து கரிக்குள்ள அறிவாளை பிடித்திருக்கிறவனை நோக்கி, பூமியின் திராட்சை பழங்கள் பழுத்திருக்கிறது,
கருக்குள்ள உமது அரிவாளை நீட்டி அதன் குலைகளை அறுத்துவிடும் என்று சத்தத்தோடு சொன்னான். அப்பொழுது அந்த தூதன் தன் அரிவாளை பூமியின் மேல் நீட்டி பூமியின் திராட்சை பழங்களை அறுத்து தேவனுடைய கோபாக்கினை என்னும் பெரிய ஆலையிலே போட்டான். நகரத்துக்குள்ள புறம்பேயுள்ள அந்த ஆலயத்திலே அது மிதிக்கப்பட்டது. அந்த ஆலயத்திலிருந்து 1100 ஸ்தாதி தூரத்திற்கு இரத்தம் புறப்பட்டு குதிரையின் கடிவாளங்கள் மட்டும் பெருகி வந்தது. அப்போது 2-3 காட்சி நடக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதலாவது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் பார்த்த பொழுது பாருங்கள், மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய், இங்கே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சில போர்க்கிரீடத்தை அணிந்திருக்கிறாரு. தன் கையிலே ஒரு அரிவாளை வைத்திருக்கிறார். ஹார்வெஸ்ட்டுக்காக வைத்திருக்கிற ஒரு அரிவாளாக இருக்குது. அதை வைத்திருக்கும்போது ஒரு தூதன் சொல்கிறான், பதிர் முதிர்ந்துருச்சு ஆண்டவரே, நீங்கள் அரிவாளை நீட்டுங்க என்று சொல்கிறான். அப்படி சொல்லும்போது மேகத்தின் மேல் உட்கார்ந்தவர் தமது அரிவாளை பூமியின் மீது நீட்டுறாரு. பூமியின் விளைவு அறுப்புண்டது. அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அறுவடை பண்ணுறாரு. a harvest time that he is collecting the first fruits. அதை அவர் செய்கிறாரு. அதுக்கு பிறகு என்ன நடக்குது, ஒரு தூதனும் அதே மாதிரி அவனுக்கு சொல்லப்படுது. அவன் போய் அவன் அறுக்கிறது எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு இடத்துல போட்டு அவன் ஒரு ஆலையில் போட்டு மிதிக்கிறான். அங்கேருந்து ரத்தம் இந்த மாதிரி ஒரு குதிரையின் கடிவாளம் வரைக்கும் பெருகி வந்தது என்று சொல்லி. அப்போ அந்த தூதன் அறுவடை பண்ணது என்ன, களைகள். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதை அறுவடை பண்ணுகிறாரு, பரிசுத்த அறுவடை. அவர் எடுத்துக்கொண்டது முதல் பலனை, மீதம் இருந்தது களைகள் என்று சொல்லி. இப்போ இதை நம்ம களைகளின் உவமையில் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி அதை குயிக்காக அதை மாத்திரம் வாசித்து முடிப்போம். மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்துவிட்டு போனான். பயிரானது வளர்ந்து வந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டெஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா, பின்னே அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன், சத்துரு இதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அதை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அவன், வேண்டாம், களைகள் பிடுங்கும்போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோடு பிதுங்காதபடிக்கு 2ஐயும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறதற்கு கட்டுங்கள், கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்றார். அப்போது இதுவும் ஆண்டவராகிய இயேசுப்பா நமக்கு சொன்ன ஒரு உவமை. இது அவர் இதை மாதிரி ஒரு காரியத்தில் விளக்கி சொல்கிறார். என்னென்னா, கடைசி நாட்களில் சம்பவிக்க வேண்டியது இந்த களைகளும் பயிர்களுக்கு மத்தியில் காணப்படுகிறது. அப்போ நம்ம வாழக்கூடிய பூமியில் அநேக மனிதர்கள் இருக்கிறாங்க. அதில் கொஞ்சம் பேர் தேவனுக்கு பயந்து கீழ்ப்படியக்கூடியவர்கள், இன்னும் கொஞ்சம் பேர் களைகளாக சாத்தானால் விதைக்கப்பட்டவங்களாக இருக்கிறாங்க. அந்த களைகள் எப்போதுமே பயிர்களுக்கு தொந்தரவாக இருக்குது. ஆனால் தேவன் அதை அறுப்பு காலம் மட்டும் வளர விடுகிறார். அப்போ ஏன் இன்னும் உலகத்தில் அநியாயம் இருக்குது, ஏன் அக்கிரமம் செய்கிறவங்க, பொய் பிணைக்கிறவங்க அல்லது கள்ள தீர்க்குது, இவங்கெல்லாம் ஏன் இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அறுப்பு காலம் மட்டும் வளர விடுகிறார் தேவன். கடைசியில் வரப்போகுது ஒரு அறுவடை என்பதை பார்க்குறோம். அப்போது இந்த வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் விசுவாசிகளாகிய பரிசுத்தவான்களாகிய நமக்கு தேவன் வைத்திருக்கிற பெரிய ஸ்லாக்கியம் என்ன என்பதை பார்க்குறோம். அதே நேரத்தில் உலகத்துக்கும் உலகத்தின் சிஸ்டம்ஸ்க்கும் உலகத்தோடு ஒத்து போகிறவர்களுக்கும் வரக்கூடிய அழிவு எப்படிப்பட்டதாக இருக்குது. பாபிலோனோடு சேர்ந்து அவங்களும் அழிய போகிறாங்க. உக்கிரமான கோபத்தின் பாத்திரம் அவங்களுக்கு கொடுக்கப்பட போகுது என்று தேவன் சொல்லுகிறார். அப்போ இதை காண்கிற பொழுது நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம், ஆண்டவரே, நான் என் விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும், நான் இந்த வேர்ல்டு சிஸ்டத்தோடு நான் இணைந்து விடக்கூடாது என்பதைத்தான்.